சேலம் மாநகர பகுதிகளில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு படை தொடங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இது முதலமைச்சர் விஜயின் நேரடி கண்காணிப்பில் இருக்கிறது இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம் என்பது. இந்த திட்டத்தின் சிறப்புகள் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. முதல்வராக விஜய் பதவியேற்றதும் பெண்கள் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடி படை என்ற திட்டத்தை செயல்படுத்துவதற்கான கோப்புகள்ல அவர் கையெழுத்திட்டார். உடனடியாக இதனை தமிழகம் முழுவதிலும் அமல்படுத்த கோரி டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோருக்கு ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. அதன் பேர்ல பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தை அதிரடி படை திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நோக்குல செயல்பட்டு வருகிறார். அந்த வகையில தான் இன்று சேலம் மாநகர பகுதிகளில் இந்த பெண்கள் பாதுகாப்பு வலுப்படுத்தும் வகையில இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை என்ற திட்டத்தை சேலம் மாநகர காவல் ஆணையர் அனில்குமார் கிரி என்பவர் துவங்கி வைத்து பெண்களுடைய இந்த பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்குல இந்த தனிப்படையானது செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல பல்வேறு அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான தடுப்பு பிரிவு என்பது ஆரம்பித்தனர். ஆனால் அதைவிட சிறந்தபடியாக இது சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடி படை என்ற திட்டமானது அறிமுகப்படுத்திருக்கிறது. இதுல பார்த்தோன்னா குற்ற சம்பவங்கள் நிகழ வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து அவர்கள் கண்காணிப்பு பணியில ஈடுபடுவார்கள். அதே போன்று பொது இடங்கள்ல இந்த கண்காணிப்பு மற்றும் தங்கள் இருப்பை மேம்படுத்தி சுற்றுக்காவல், அதாவது ரோந்து பணிகளை மேற்கொண்டு குற்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பதற்காக இந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடி படையினரான தொடர்ச்சியாக ரோந்து பணியில மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பெண்கள் அதிகமாக செல்லக்கூடிய இந்த பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், இந்த கல்வி நிலையங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைந்துள்ள இடங்கள் உட்பட பொதுமக்கள் அதிகம் செல்லும் பகுதிகளில் தங்கள் இருப்பை அதிக அளவுல வெளிப்படுத்தி சட்டவிரோத செயல்களை அவர்கள் தடுப்பார்கள். புகார்கள் மீது உடனடியாக இந்த அதிரடி படையினர் நடவடிக்கை எடுப்பார்கள். அதே போன்று பாதிக்கப்பட்ட பெண்களை மீட்பது, அவர்களோட பாதுகாப்பு மற்றும் நலன்களை உறுதி செய்வதுடன் மற்ற ஆதரவுகள் கிடைப்பதற்கான வழிவகைகளை இந்த சிறப்பு அதிரடி படை மேற்கொள்ளும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று இவர்கள் தொடர்ச்சியாக இந்த பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில இந்த சிறப்பு அதிரடி படையானது செயல்படும் எனவும், இது ஒரு ஐஜியோட தலைமையில பல்வேறு உயர் அதிகாரிகளோட கண்காணிப்புல தொடர்ச்சியாக 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சிறப்பு அதிரடி படையில செயல்படுவார்கள் எனவும், இது சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்கள்ல கூடிய விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.